ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க, அந்தளவு சேர்த்தா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 வெண்டைக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 பதத்தில் இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 பதத்தில் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருலாங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை அதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டைக்காய் வேகட்டும். அந்த தண்ணியும் கொதிக்கணும். அடுத்து 150 கிராம் தயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, வெண்டைக்காவும் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ண தயிரை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்க்கும் போது நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்குங்க குழம்பு. இந்த மாதிரி தயிர் சேர்க்கும் போது ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே தயிரை சேர்த்துடுங்க. தயிர் நல்லா புளிப்பாக இருக்கணுங்க, அப்போ தான் மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த குழம்புக்கு சின்ன தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே பொரிஞ்ச பிறகு 2 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே பொரிஞ்ச பிறகு கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த மோர் குழம்புல அந்த தாளிப்பை சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மோர் குழம்புக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்பளம் இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் சைடிஷாக ஊறுகாவும் மோர் மிளகாவும் செஞ்சுக்கிட்டேங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.